மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற உயர் கல்வித்துறையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 6/7/2026 தொழில்நுட்பம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான சேர்க்கை பற்றி ஒரு விவாதம் நடந்தது. அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் சேர்க்கை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை பற்றியும் தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி கடன் சரியான முறையில் கிடைக்கிறதா, பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வி கடனுக்கு வங்கிகளுக்கு அலைகழிக்கப்படுகிறார்களா, மாணவர்களை வங்கியாளர்கள் மிகச் சரியான முறையிலே அவர்களை கலந்தாலோசிக்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு மிக கரிசனத்தோடு எங்களோடு அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அமைச்சர் நாங்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் எங்கள் கருத்தை சொன்னோம். அதில் கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் என்பது பல்வேறு நிலைகளிலும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சொன்னோம். அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாக அதை கேட்டார். கடந்த காலங்களில் 4 லட்சம் ரூபாய் வரை ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ, தகுதியுள்ள ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்லூரியில் சேர வேண்டுமென்றால் 4 லட்சம் ரூபாய் வரை தாயோ அல்லது தகப்பனோ அல்லது யாராவது ஒரு கேரண்டார் சைன் பண்ணாலே அந்த 4 லட்சம் ரூபாய் வரை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கடன் கிடைத்து வந்தது. அது ஒரு ஸ்லாப். அதுக்கு அடுத்து 7.5 லட்சம் ரூபாய் வரை மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கலாம் என்ற நிலைப்பாடு வந்தது. 4 லட்சம் என்பது ஒரு ஸ்லாப், 7.5 லட்சம் என்பது ஒரு ஸ்லாப். அப்பொழுதுதான் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இதை மாணவர்களுக்கு அதிகமாக நாம் நீட்டித்து கொடுக்கக்கூடாது என்ற முதலமைச்சர் அவர்களுடைய கரிசனத்தின் அடிப்படையில் இப்பொழுது மாணவர் கல்வி கடனுக்கான கடன் தொகை நீட்டிக்கப்பட இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கான கல்வி கடன் நீட்டிக்க இருப்பதை பொறுத்தளவில் மாநில அரசு வங்கியாளர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கிறது. அந்த பல சுற்று பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு வங்கியாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வங்கியாளர்களோடு கலந்து பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வங்கியாளர்களோடு கலந்து பேசி ஒரு திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு ஒரு தாக்கீதை முதல்வர் அவர்கள் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது 4 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி 7.5 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி மாணவர்களுக்கு கல்வி கடன் அதிகமாக தாராளமாக கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டினை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் 2026 வரை 1,02,000 மாணவர்களுக்கு மொத்தம் 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு 2025-26 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்கு மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டது, ஆல்ரெடி டிஸ்பர்ஸ்ட். பட் இந்த ஆண்டு 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ எங்கள் தமிழக அரசனுடைய டார்கெட் கடந்த ஆண்டு 2,860 கோடி என்றால் இந்த ஆண்டு 3,000 கோடியை அது கடக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அது இருக்கு. 7.5 என்பது பிணையில்லா கடன் வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு. ஆனால் விரைவில் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கோ மாணவர்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பெற்றோர்களுக்கோ முதல்வர் அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த பிணை கடனுடைய அந்த சீலிங், அந்த 7.5 lakhs என்பது
உயர்த்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். அதற்கு முன்னோட்டமாக மாநில அரசு இந்த ஆண்டு இதுவரையில் இல்லாத ஒரு விரிவான திட்டத்தை மாநில அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது.